இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ராக்கெட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கேப் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய நீடலோட சைஸ் வந்து 3.255 mm தான். இது எப்படி பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 செயின் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த செயின் கூட வச்சு மேஜிக்கல் நாட் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா மேஜிக்கல் நாட் ஸ்டார்ட் வந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நல்லா இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் தெரியும். இப்போ நம்ம ரவுண்ட் 1 போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா, இந்த கேப்பில் வந்து டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த 2 டபுள் க்ராக்கெட் வந்து இது ஃபுல்லாகவே, இந்த மேஜிக்கல் நாட் ஃபுல்லாகவே வந்து ஒரு 10 போட்டுக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 போட்டாச்சு. 10 போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை வந்து லாக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 செயின் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வச்சு தான் லாக் பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டிருக்கிறத விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இதில் வச்சு லாக் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த எல்லா இதுலேயுமே வந்துட்டு 2 டைம்ஸ் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ 2 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இதுலேருந்தே வந்து 1 ஒரு செயினில் வந்து 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ராக்கெட். அண்ட் இன்னொரு செயின்லேயும் சேம் இதே மாதிரி வந்து எல்லா செயின்லேயுமே 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 டபுள் க்ராக்கெட் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 டபுள் க்ராக்கெட் செயின் நம்ம போடுறோம். இப்போ ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், என்னடா இங்கே ஒரு கேப் இருக்கே, இந்த கேப் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ வந்து எல்லாத்துலேயுமே நம்ம 2DC போட்டிருக்கோம். அதனால் வந்து டோட்டலாக வந்து 20 க்ராக் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 10 12 14 15 16 17 18 19 20. இந்த செயின் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த செயின் இல்லாமல் நம்மக்கிட்ட 20 செயின்ஸ் இருக்குது, டபுள் க்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம். அப்போ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த செயின் விட்டுட்டு இந்த டபுள் க்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டோட செயினில் வச்சு தான் இப்படி எடுத்து இப்படி லாக் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம இப்போ தேர்ட் ரவுண்ட் போட போகிறோம். தேர்ட் ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான் 2 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற இதில் வந்துட்டு 2 டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க.
2 டபுள் crochet போட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செயினில் வந்து 1 டபுள் crochet போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்த செயின்லேயும் 1 டபுள் crochet போட்டுக்கோங்க. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 டபுள் crochet 1 டபுள் crochet 1 டபுள் crochet இந்த மாதிரியே வந்து இது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 2 டபுள் crochet போட போகிறேன். 2 டபுள் crochet and again வந்து 1 DC and 1 DC இந்த மாதிரி வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் கவுண்ட்டில் வந்து 10 வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் 20 வந்துச்சு. இந்த ரவுண்ட் போடும்போது இதோட எண்டில் வந்து 30 DC நம்ம போட்டிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அண்ட் இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் இல்லாமல் ஃபஸ்ட்டு டபுள் crochet போட்டோம் இல்லைங்களா, இதில் வச்சு லாக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ 4th ரவுண்ட் போட போகிறோம். 4th ரவுண்ட் எப்படின்னா 2 செயின் போட்டுக்கோங்க. அண்ட் இது எப்படின்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 3 செயின்லேயுமே வந்து 1 டபுள் crochet தான் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. 1 2 டபுள் crochet அண்ட் நெக்ஸ்ட் செயினில் வந்து 1 டபுள் crochet போட்டுக்கோங்க. One, 2, 3 and again வந்து 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. and again வந்து 3 செயின்லேயும் சிங்கிள் டபுள் crochet போட்டுக்கோங்க. 1 இதே மாதிரி வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 50 இருக்கணும். கடைசியில் ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் 50 செயின்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இதை விட பெரிய சைஸில் வேணும், நீங்கள் இந்த ரவுண்டே வந்து நல்லா பெருசாக போடணும் அப்படின்ற மாதிரினாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் crochet அண்ட் அடுத்து 3 செயினில் வந்து சிங்கிள் டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதே மாதிரி வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செயினில் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் crochet போட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் வந்து ஒரு 4 செயினில் வந்து 4 சிங்கிள் டபுள் crochet, அதுக்கப்புறம் 2 டபுள் crochet 4 டபுள் crochet அந்த மாதிரி போட்டு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு மேலே போக வந்து நீங்கள் 5 டபுள் crochet சிங்கிளாக போட்டு ஒரு செயினில் 2 டபுள் crochet போட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி ரவுண்டில் வந்துட்டு crochet நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.